அதோட இன்னைக்கு 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஒருவர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்ததின் காரணமாக ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கின்றார். மற்றொருவர் பெண்களை கொச்சைப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவ அவருடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாக பேசிய காரணத்தினால் இன்றைய தினம் 2 அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விவரமானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைய தினம் பத்திரிகை சுதந்திரம் பாரதிய ஜனதா ஆட்சியிலே பறி போய்விட்டது என்று பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி இவரு பேசுறார். வெக்கக்கேடானது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல சவுக் சங்கர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். திமுக பற்றி, திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வலைதளம் மூலமாக, யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அடையாளம் தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து, அவர் தாயார் தனியாக இருக்கின்ற பொழுது வீட்டினுள் மலத்தை கொட்டி, சாக்கடை தண்ணீரை ஊற்றி, வீட்டுக்குள்ள மண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்த காட்சி ஊடகத்திலே பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆட்சி, வெக்கக்கெட்ட ஆட்சி திமுக எல்லாம் பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. இந்த முதலமைச்சருக்கு, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும். தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக, தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபட்டுகின்றேன். இன்னைக்கு அண்ணா திமுக பத்தி பல முறை சொல்லிட்டு இருந்தார். திமுக என்றாலே ஊழல் கட்சி, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த மூன்றுக்கும் முத்தாக விளங்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். நாட்டிலேயே பல அரசாங்கம் இருந்தது, ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். திரு ஸ்டாலின் அவர்களே, மறந்துவிட வேண்டாம். இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் இனிமேல் கோட்டைக்கு போக வேண்டாங்க, இனிமேல் மாவட்டத்துக்கு போய் தொகுதி தொகுதியா போவானுங்க. அங்க போய் என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? மக்களுக்கு, மக்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரம் கொண்டவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். அதோட இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, பத்திரிகையில பார்த்தாலும் அண்ணா திமுகவை தான் பெரும்பாலும் விமர்சனம் செய்யறாங்க. ஏதோ ஓரளவுக்கு ஊடக நண்பர்களா எங்களையும் கொஞ்சம் காட்டுறீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றி. ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் நடுநிலையாக தாங்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தவறான செய்திகளை, மக்களுடைய பிரச்சனையை, நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற நடப்பை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்ட கருத்து பத்திரிகையில், ஊடகத்தில் வந்தால்தான் இந்த அரசாங்கம் திருந்தும். அதற்காக நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் செஞ்சீங்க? நாங்க ஏதாவது உங்களை கேட்டோமா? அப்புறம் எதிர்கட்சியா வந்த பிறகு 4 ஆண்டு காலம் விமர்சனத்துக்கு ஆளானோம். கிட்டத்தட்ட நான் முதலமைச்சர் ஆனதிலிருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வரை என்னை பற்றி பேசுவது, எங்க கட்சியை பற்றி பேசுவது, எங்க கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசுவதுதான் அதிகமா இருக்குது. அண்ணா திமுக கட்சியில ஊடகத்துக்கு பத்திரிக்கை வேலை இல்லாத போட்டு, வேலை இல்லாம போயிட மாட்டேங்குது. தினந்தோறும் பாருங்க, இந்த தினகரன் பத்திரிகை இருக்குது, பீட்டர் மாமான்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பீட்டர் மாமாவை அந்த பகுதி பாத்தீங்களா அண்ணா திமுக பத்தி தான் போடுவாங்க. பரவாயில்ல, பணம் இல்லாம விளம்பரம் செய்யறீங்க, நன்றி. எவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்குது, எங்களை எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போட்டுக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மக்கள்
இந்த பொய்யை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உண்மை செய்தியை வெளியிடுங்க. அப்பொழுதுதான் மக்களிடத்தில் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுபோல ஒரு சில பத்திரிகைகள் வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான செய்தி வெளியிடுறது. அண்ணா திமுக பிரமுகர் சொன்னார் ஒரு பத்திரிகை, இன்னொரு பக்கம் இன்னொரு பத்திரிகை அண்ணா திமுகவில் இப்படி ஒரு கோஷ்டி. இன்னைக்கெல்லாம் இடமே இல்ல. பத்திரிகையாளர்களே ஊடகர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். நல்ல செய்தி வெளியிடுங்க. எதிர்கட்சி அவ்வப்போது வெளியிடுகின்ற கருத்துக்களை முழுமையாக வெளியிடுங்க. மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள். அது பணிவாக உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். அப்புறம் விவாத மேடை இருக்கும். ஊடகங்கள் பார்த்து கோபிச்சுக்காதீங்க, கட் பண்ணிடாதீங்க, அப்படியே ஒளிபரப்பு செய்யுங்க. அது விவாத மேடையில பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக உண்மையாலும் அண்ணா திமுக மேல விசுவாசம் உள்ள, நாட்டு மக்கள் மீது விசுவாசம் உள்ள சில பேர் எங்களுக்கு உண்மையா இருக்கின்ற நிகழ்ச்சி பத்தி பேசுவாங்க. ஆனா திமுகவுக்கு ஒரு 5 பேர் என்றால் திமுக காரர் சேர்த்து 3 பேர் இருப்பாங்க. அவங்க அத்தனையும் பொய்யா பேசுவாங்க. அத அதிக நேரம் காட்டுவாங்க. அண்ணா திமுகவுக்கு ஓரளவு நடுநிலையோடு இருந்து பேசுறீங்களா அவ்வப்போது சுருக்கி காட்டுவாங்க. ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும், நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில ஊடகத்தையும் சொல்றேன். நீங்க எப்படி காட்டினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா மக்களிடத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அண்ணா திமுக கட்சி ஒரு சிறந்த கட்சி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சியாக அண்ணா திமுக கட்சி திகழ்கின்ற காரணத்தினாலே ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் அன்போடு நல்லா காட்டுறீங்க. போற அளவுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டுங்க. அவ்வளவுதான். ஏன் திமுக கண்டு பயப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. திமுக கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மை செய்தி வெளியிடுவதற்கு எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் என்று அன்போடு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் கேட்டுக்கிறேன்.